அடந்தவனக்காடா அடந்ததொரு வனக்காடா நீ ஆர்ப்பரிக்கும் கள்ளிச்சேரி உடமரந்தாண்டா வடுக்க என்னைய நாடு மூறாம் பேரு வாங்க வச்சு என் கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா கொஞ்ச நேரம் இந்த நல்ல கிராமத்தில் உள்ள உன் தங்கச்சி கருமாரி அம்மனையும் இந்த வேலாயுத சாமியும் கொஞ்ச நேரம் நீ கூட்டிக்கிட்டு இந்த கருங்குளத்தூர் கிராமத்தில் நீ எந்திரி அடந்த முடி அழகா என் அழகு மேமதுரே என் தாலிய நிறைச்சவே இந்த ஏரியாவில் நீ தரும முனின்னு பேர் வாங்கினப்போ பம்ப நிறைச்சவே என்ன போல பாலகம் கூப்பிட்டா என் பொல்லாத பாண்டி முனி நீ பரிதேசி வேஷம் போட்டவன்டா எப்போ நீ குத்த வச்சது மதுரை மேலே மடப்பு நீ கால் வச்சு கை கழுவுன்னு கலுங்கடி பொட்டலாம் தங்கியிருப்பது வட்டாயுரணி என் பாண்டி முனி நீ தாமதிச்சடா கருப்பாயுரணி அந்த கருப்பாயுரணி எல்லையை விட்டு கொஞ்ச நேரம் இந்த கருங்கலத்தூர் கிராமத்தில் நீ எந்திரி அழுயர விச்சருவா அடா அழுயர விச்சருவா அசையாதிடா கீனாட்டி என் கருப்பே வெள்ளி புடியருவா உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு உன் இடமணிய கொஞ்ச நேரம் நீ மேமாட்டு ஒத்த காலு சப்பானி அட ஒத்த காலு சப்பானி உனக்கு ஒரு காலு நுண்டியாடா நீ படுத்தது கலங்கடியா இன்னைக்கு அலறுதுடா உன் யுத்தி மரம் ஆடாத ஜாமியம் எங்கள் எரி உடமரத்தனை கூப்பிட்டா ஆடம் இறங்காத ஜாமியம் எங்க பாட்டைகளை கூப்பிட்டா இறங்க ஹலோ மைச்சட்டு மைக்கை கொண்டு வா மைக்கை வேமா ரெடி பண்ணு ஒன்று எடுத்து தான் லேட்டு ஒழுக்கம் விழுப்பம் தரும் ஹலோ 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 என்னடா ஹலோ என் வாய்ஸே எனக்கு பயன் தரக்கு அம்பர்ந்து மாடுகள்லாம் தலை அத்துட்டு போயிடும் இப்பொழுது தீவாரண காட்டப்படுகிறது சார்பு இங்க ப்ரோ புத்துரு சின்ன புத்துரு பெரிய புத்துரு சார்பு ஹலோ 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 வெடி போடுறது இப்போ போடுறேன் நான் வரும்போது போட்டீங்கன்னா அவ்வளோதான் இப்போ போட்டுக்கோங்க வெடி நான் வரும்போது போடக்கூடாது நல்லா இருப்பியா இப்போ போட்டு விடுங்க சாமி போடுறது போடுங்க நான் வரும்போது வெடி வரட்டும் வரட்டும் வரட்டும்டா தாளக்கார போய் விளையாண்டு வர வேணாமா ஒரு கிராமம் போய் இன்னர் வைனை பிரபாகரா மைசர் சென்னவெளி உரிமையாளர் நாகரத்னம் கொஞ்சம் உள்ள வாங்க ப்ரோ கேசரி தரீங்க வா உள்ள வந்து வாங்கிட்டு போங்க வா ஏ அண்ணே இங்க வா ஹலோ யார் போச்சு இன்னர் யாத்தினை நல்ல செட்டு வர வர நீ கிருத்துரம் பண்ற ரெடி ஏ என்ன போய்
வயசுட்டு ஓனரா? ஏன் பெட்டி மேலே ஏறி வர்ற? அது பெட்டி நினைச்சா பஞ்சாரம் நினைச்சேன். சரி, உனக்கு ஒரு கப்பலையும் வாங்கி தரேன். போ. கப்பலிங்க மயிரை புடுங்கணும்னு அர்த்தம். ரெடி ரெடி கேமரா. ஹலோ ஹலோ ரெடி ரோலிங் கேமரா ஆக்ஷன். ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி, ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி, ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி, பாண்டியகுமாரி பவானி அம்மா சிவ சங்கரி பரமேஸ்வரி வேண்டுபரம் தரே வேண்டுபரம் தரே இன்னும் மனம் வண்டையோ எங்கள் புரசோத்தமன் புகழ் பாடுங்களே, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே. எங்கள் புரசோத்தமன் புகழ் பாடுங்களே, பண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே. எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே. எங்கள் புரசோத்தமன் புகழ் பாடுங்களே. பன்னீர் மலர் சோரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன் மேகழகை பாடுங்களே. பன்னீர் மலர் சோரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன் மேகழகை பாடுங்களே. தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே, தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே. எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே, திருச்சி ஸ்ரீரங்கத்தின் மூர்த்தி பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புரசோத்தமன் புகழ் பாடுங்களே. பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான், அந்த பாரத போர் முடிக்க சங்கையை எடுத்தான். பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான், அந்த பாரத போர் முடிக்க சங்கையை எடுத்தான். பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான், பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான், நாம் படிப்பதற்கு பகவத்கீதை பாடம்
முண்டக கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கண்ண கண்ண உருட்டாத கருமாரி அம்மா கத்திய நிதிட்டாத காளி தேவி அம்மா முரண்டு குடிக்காத முண்டக கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கண்ண கண்ண உருட்டாத கருமாரி அம்மா கத்திய நிதிட்டாத காளி தேவி அம்மா அவ ஆக்கி வச்ச சொத்த நீ மூக்கு முட்டை குடிச்ச அவ ஊத்தி வச்ச கூழ ஓ நாக்கு ருசிக்க குடிச்ச அடி சங்கரியே பைரவியே பட்டுன்னு வரத்த எக்கிரியே பாரேண்டி பாரே அவ தவிப்பதே மனமாறா கொஞ்சம் மாறா நீ கொதிப்பதே முரண்டு குடிக்காத முண்டக கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கலக்கண்ண உருட்டாத கருமாரி அம்மா கத்தி எழுதிட்டாத காளி தேவி அம்மா படையில் வச்சா கட்டுக்கத்தினாலே நீ காவு கட்டி அம்மா பத்தினிக்க விரதத்துக்கு சக்தி ஒண்ணு இருக்குதுன்னா மத்தவளை மனம் இறங்கு பசத்துக்குள் நீ அடங்கு அம்மா கடல் நீயே கொதிச்சு விட்டா சூடாத்த நீராது நீ மீனாட்சியா மாறம்மா அம்மா கற்பூர தீபம் ஏற்றி கைவழக்கு போட்ட அந்த கற்பரசி வாழ்வை எண்ணி மாறம்மா அடி பண்ணினதா அது என்ன உண்டினதா வேண்டுவது உண்டினதா அடி சத்தியமண்ணே சத்தியமண்ணே பக்தரை காக்க என்னிட வந்து சத்தியமண்ணே முரண்டு பிடிக்காத முண்டக கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கலக்கண ஊட்டாத கருமாரி அம்மா கத்தி எழுதிட்டாத காளி தேவி அம்மா காப்பவளை கூட செஞ்சா கடவுளும் பொய்யாயி அம்மா குங்குமத்தை கொடுத்த கையால் மங்களத்தை பறிக்கலாமா குலவிழி அம்மா நீ குறவழி கேட்கலாமா அம்மா புருஷவரான் கேட்டு இங்கே ஒரு காலில் தவம் இருந்த மாங்காட்டு காமாட்சி வாடி அம்மா அம்மா குடிசை முதல் மாடி வரை குடும்பத்து பெண்களுக்கு தாலி எல்லா வாழ்க்கை இங்கே கேடியம்மா அடி வந்து விடு கோபம் விட்டு வந்து விடு பூவும் போட்டு தந்து விடு அடி வந்துடு 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 நம்பிடு பக்கரை காத்திட இங்கே வந்திடம்மா முரண்டு பிடிக்காத முண்டக கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கணக்கண்ண உருட்டாத கருமாரி அம்மா கத்தி அணிதிட்டாத காளி தேவி அம்மா அவ ஆக்கி வச்ச சொத்த நீ மூக்கு முட்டை பிடிச்ச அவ புத்தி வச்ச கூழ உன் நாக்கு ருசிக்க குடிச்ச அடி சங்கரியே பைரவியே பட்டுன்னு வரத எக்கிரியே பாரேண்டி பாரே அவ தவிப்பத மனம் மாறா கொஞ்சம் மாறா நீ கொதிப்பத முரண்டு பிடிக்காத முண்டக கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கணக்கண்ண உருட்டாத கருமாரி அம்மா கத்தி அணிதிட்டாத காளி தேவி அம்மா பிரிஞ்சா என்னாகு எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்னாகு எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓடு தென்னமர ஜாதி கோரு தேங்காயும் காய்ப்பதில்லை கொள்ளையில வச்ச முள்ள குளம் பார்த்து பூட்பதில்லை
பாரு ஓடுகிற வண்டி ஓடு. ஐயாமரே அத்தாமரே வணக்கம். ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். ஐயாமரே அத்தாமரே வணக்கம். உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். ஐயாமரே அத்தாமரே வணக்கம். உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். அண்ணமாரே தம்பிமாரே வணக்கம். உங்க தைவரந்தா குத்து நல்லா நடக்கும். ஏன் ஐயாமாரே ஐயாமரே தம்பிமாரே வணக்கம். உங்க தைவரந்தா குத்து நல்லா நடக்கும். அத்தமாரே மாமாமாரே வணக்கம். உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாரும் வாய்த்த தருவாங்க. அத்தாமரே மாமாமாரே வணக்கம். உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லோருக்கும். ஐயாமாரே அத்தமாரே வணக்கம். உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். பிரபாகரா அப்பமாரே அம்மா வணக்கம். உங்க சொத்துல பங்கிருக்கு எனக்கு போகிறாங்க. அப்பாமாரே அம்மாமாரே வணக்கம். உங்க சொத்துல பங்கிருக்கு எனக்கும். ஐயாமாரே அத்தமாரே வணக்கம். உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். இது வந்து உட்காந்தனால பாட்டை முடிச்சிருவேன். ஏன்னா பூனை குறுக்க போனால் நான் பாடவே மாட்டேன். அருமையான கூட்டம். பூரா வெள்ளச்சட்டியாக போட்டு வந்துருக்கீங்களா? கட்டலாம் என்ன ஏழை விட வந்தீங்களா? இந்த ரோட்ல நிக்கிற வண்டி எப்படின்னா அப்படியே ஓரமா கட்டுங்க. கூட்டம் அதிகமாக ஏறிட்டு இருக்கு. இந்த ஓரத்துல நிக்கிற வண்டி எப்படின்னா அப்படியே ஓரமா நிப்பாட்டுங்க. தம்பி தம்பி மைக்கை பேசக்கூடாதா? விடு விடு விட விட பேசக்கூடாது. இல்லை நான் படித்து படித்து சொல்லிட்டு போனேன், நான் வரும்போது வெடி ஓடக்கூடாதுன்னு. அதில் நம்மளோட கம்மா தண்ணியை மூத்தி அம்மா இப்போ போடக்கூடாது தம்பி. எதுக்கு நான் மேடைக்கு யூடியூப்லாம் சொல்லியிருக்கேன், வெடி போடக்கூடாது. கவனம் செதறேன். தில்லான மோகனப்பா படம் பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? அதில் சிவாஜி கணேசன் இந்த வெடி வெடிக்கிறதுனால தொழிலே செய்யாமல் அப்படியே போயிடுவாப்புல. அதே உண்மை. இது ஆடல் பாடல் கிடையாது. பாட்டை போட்டு ஆடுற ஏய் சொல்கிறது கேட்க மாட்டியே. உண்ணாமல் திங்காமல் உங்களுக்கு காசு போக போகுது. நான் பாட்டு நோகாமல் போயிடுவேன். அப்புறம் நக்கி தெரிய வேண்டியேன். வேற அன்பு கொண்ட அன்பு ஒரு பாட்டு பாடுவோம்டா. எக்கோ வைங்கய்யா. ஹலோ ஹலோ. கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. இன்னைக்கு கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. இன்னைக்கு கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. இது யாரு விட்டு வயக்காடுன்னு தெரியல. யாரு விட்டு வயக்காடுன்னு தெரியல. ஆனா அடுத்த வருஷம் கமலமான் இருக்கு வயக்காடு. உரமே போடமே குசி விட்டா அப்படி கலவரம். ஏய் வெடியா நிப்பாட்டுங்கப்பா. நான் படிச்சு படிச்சு மைக்கில் சொல்லிட்டு போனேன் இல்லையா? ஏனே நானா ஒரு மஞ்சு ரோட்டு மாடு மாதிரி தானே. மாடி வாசல் தான் விளையாட மாடு. கயத்தை போட்ட மாடு நீ விளையாட. படிச்சு படிச்சு சொல்றேன். அப்புறம் வீட்டுக்கு பண்ற மாதிரி தான். என்ன வெடி போடுறீங்க? சாத்திரப்பு வெடி போடல. நாளை ஏழை வேலைக்கு நான் பெரிய ஆள்லாம் கிடையாது. நான் கோமாளி. நான் கூத்தாடி நாளை ஏழை வேலையை காப்பாற்ற கோமாளி. எனக்கெல்லாம் மரியாதை தேவையில்லை. நீங்க நல்லா இருந்தா போதும். கை தட்டலாம். அதே என்னோட சேம்பிள் பவர். என்ன இருக்கு? என்ன சேம்பிள் காட்டினா தாங்க மாட்டேன். கூட்டரவு கூடிருச்சு நம்ம ராசாராணி ஆட்டம் பார்க்க. கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. நம்ம ராசாராணி ஆட்டம் பார்க்க. அது வந்து கூடிருச்சா நன்னானே. அது வந்து கூடிருச்சா நன்னானே. அது வந்து கூடிருச்சா நன்னானே. இந்த அடர்ந்த கூட்டத்தில் நன்னானே. ஓடி விளையாடுவோம் ஏமாமா.
அசையாது இனாட்டிய கருப்பே நால வரக்கான நாற்பது கம்மாயா ஃபர்ஸ்ட் நைட்டுக்குள்ள பறக்க விட்டேன். இந்த கிளம்பிட்டாங்கல்ல, இன்னும் வெடி ஓட்டேன்னா சூத்து வச்சு போவேன். அந்த வெடி போடுற காசை எனக்கு கொடுங்க, அன்பாளையத்தில் உள்ள அந்த மக்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி தரேன். நல்லா இருப்பி உங்கள் காலை தொட்டு கும்பிட்றேன். எல்லா ஊருக்கும் சொல்கிறேன் அண்ணே, கேப்டன் விஜயகாந்த் ஐயாவே தூக்கி எறிஞ்ச தமிழ்நாடு இந்த கோமாளி பைய சேவை செஞ்சு என்னை தூக்கி எறிய எவ்வளோ நேரம் ஆகும்? நான் பெரிய ஆள்லாம் கிடையாதுண்ணே. நீங்கள் வெடி போடுறது முறியேன் நாரதர் வரும்போது போடுங்க, அவங்க தெய்வ வேஷம் போடுறாங்க. நான் குளிச்சே 7 நாள் ஆச்சு எனக்கு. அதுக்கு அப்படி வெடி போடுறாப்புலேருந்து அந்த மேடைக்குள்ள 2 கிணத்து வெடி வை டம்முன்னு அடிக்கும். காலத்தில் காசை வாங்கிட்டு சிவகங்கை பக்கம் நின்றா என்னை செருப்பிட்டாடி. அவ்வளோதான். உதுத்தனால தான் 21 வருஷமாக அந்த மக்களை சம்பாரிச்சிருக்கு கோமாளி. அவ்வளோதான். பப்புன்னு போட்டு நிறைய பேர் நம்மளே பேசுகிறேன். பப்புன்னு எம்கேஆர் வந்து பெரிய தொழிலாளர் ஒரு மயனா, அதெல்லாம் கிடையாது. சம்சாரி மயன். கள்ளிச்சேரி கிராமத்திலே சம்சாரி குடும்பத்திலே பிறந்து நான் செய்த தொழில் எங்கேயும் பெருமையாக சொல்லுவேன். நான் செம்பரியாடு மேய்ச்சி வந்தவன் தான் எம்கேஆர். அவ்வளோதான். இதில் கேவலமே கிடையாது. மனுஷனுக்கு உள்ள நன்றியை மனுஷன் மறந்துடுவேன். இந்த ஆடு மாடை வளர்த்து பாருங்க, உங்களை ஆயுள் உள்ள வர அது கஞ்சி ஊற்றிடும். அதே பூராமே அவ்வளோதானே, விவசாயி தானே எல்லாருமே. இல்லை பூரா அமெரிக்கா அது ஒரு ட்ரம்மு பேரங்கலாம் பூரா விவசாயி தான். இன்னைக்கு படிச்சு போட்டு எல்லாம் இந்த கோடாளி தட்டத்தை அறைய போறேன். வேணா காற்று நல்லா வருதா, இவன் தாண்டா டிரைவரு. சத்தியா கேமரா நல்லா எடுக்குன்னு சொல்லாமல் காற்று வருதுன்ட்டு அவன் பாடுறான். அப்படித்தாட்டா சூப்பரா. ஏரோப்ளேனில் போகும்போது சன்னலை திறந்து விடு, 200 ரூபா விழுகட்டுன்னு காற்று நல்லா வருதுன்ட்டு. பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான கொடுத்த மரியாதையை திரும்பி கொடுக்கக்கூடிய குணமும், பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் கேப்டன் விஜயகாந்த் ஐயா போல் திகழ்ந்து வரும் என் ஆண் சிங்கங்களே, உலக நாட்டுக்கே பயங்காட்டி இந்த தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தமிழனை பார்த்து சமூகத்தில் நடந்த ஒரு பெரிய போர் பாகிஸ்தான் மிரண்டது. அப்படி சொல்றா சிங்கம். இவனாவது ஏபி சென்ட நேற்று ஒரு ஆள் குருசாமின் அவங்க குருசாமியா இருப்பேன் மாலை போட்டுக்கிட்டு. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர் என்ன செஞ்சார் தெரியுமாடா? தூக்கு போட்டாரா? இல்லைடா, ஏவுகணை செஞ்சார். நீங்கள் என்ன செய்கிறீங்க? எல்லாம் கிராமத்தில் செய்வனை செய்கிறீங்க, அடுத்தவனுக்கு செய்யக்கூடாது. கருவக்காடு சீமக்கருவை மண்டி கப்ளிங் கோஸ். இப்போ ஒன்று இழுத்து விட்டாங்கடா, இடியாப்பா இடியாப்பா. அது எவன்டா, எந்த பையடா இடியாப்பா பார்த்தது? எந்த இடத்துல நிற்க மாட்டேன், என்ன வியாபாரி? இடியாப்பம்னு சொல்லிட்டு அடுத்த தெருவுக்கு போயிடுறேன். இடியாப்பம்னு பொண்டாட்டி ஆகலாம் விளக்கமாக தடுத்து அடிக்கணும்னு வெதரில் உலக்க வச்சு அடிச்சு என்ன வியாபாரம் பார்க்குறேன். தம்பி போ சொல்லிடு, வதக்குன்னு எரிஞ்சு விடுவேன். போக மாட்டாங்கட்டு போ. ஏய் ஓடா ஓடா தக்கா குச்சு குச்சு குச்சு.
கண்டங்கரு. இது என்ன பண்ணணும், நல்ல செடியாக இருக்க இடத்துல இவனை விட சொல்லணும். சிக்கிக்கிற முண்டை ஏற முடியாது. அப்படித்தான் ஒருத்தன் சிக்கிக்கிருச்சு வேப்ப மரத்தில் வேமா ஏறின முண்டை சூகரும்பு கடிச்சு 10 விழுந்தேன். உண்மையிலே போட்டா கேமரா எடுப்பது பெருங்கொண்ட கலை. அன்னை திரசாருவத்தில் அமர்ந்திருக்கின்ற என் தாய்மார்களே வணக்கம் தான். வணக்கம். பயப்படாதே, ஒன்றும் செய்ய மாட்டேன். பயப்படாதே, ஒன்றுமே செய்ய மாட்டேன். நீ லோனாக வாங்கி வை. லோனு வாங்கி வை. எல்லாத்துக்கும் லோனு வாங்கி லோலு போட்டு திரி. லோனுக்காரன் வந்துட்டா சீமக்கரவில் போய் வயிற்றால வரதுன்னு படுத்துக்க. அப்படியே சிச்சுக்கங்க வெக்க மயிர் இல்லாமல் புருஷன் படுற இதெல்லாம் தெரியாது. உணர்ச்சியாக சல்லுப்படுவேன். பட்டி ராஸ்கல் வானே. லோனு பிரச்சனை தானே. உக்கார். நீ அசந்தமே உனக்கெல்லாம் நிலை செய்ய முடியாதடா. முட்டி எங்கள் அண்ணன் தான் பூரா. எங்கள் அண்ணன் தம்பியை தான் அது பூரா. நாடக உலகத்திலேயே மற்றவங்களுக்கு எனக்கு உள்ள ஒரு வித்தியாசம் என்னென்னா, போட்ட வேஷத்துக்கு ஊழ கும்பிடு போட தெரியாது எனக்கு. ஒரு 100 ரூபா காசு கொடுத்தீங்கன்னா நீ நல்லா இருக்கணும், உன் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், உன் அப்பாட்டி நல்லா இருக்கணும், உனக்கு மசுறு முளைக்கணும்ன்றான். அதெல்லாம் கிடையாது. 100 ரூபா கொடுத்தா வாங்கிடுவேன். 21 வருஷத்துக்கு முன்னாடி சோத்துக்கு வழி இல்லாமல் தெரிந்த அந்த எம்கேஆர் இன்னைக்கு கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு காசை பார்த்துட்டு எனக்கு காசு பெருசு கிடையாது. அதான் கோடிக்கணக்கில் பார்த்துட்டேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன். எங்கள் அண்ணன் தம்பியில் பார்க்கணும். அதே ஒன்று. காசு யாருக்கு தேவைன்னா இந்த பெரிய கோடீஸ்வரனாக இருந்து காசை சேர்த்து வைக்கிறேன் பாரு, இன்கம் டாக்ஸ் அதிகாரிலாம் வருவாங்க. காலையில் பாரு கை காட்டில் இந்த தண்டி வயிறோடு நடப்பேன். என்னப்போ வேமா நடக்கிறியா? நடக்கலைன்னா என் சொத்தை நடக்க வச்சுருவாங்கல்ல. எங்கெங்கே சொத்து கிடக்குன்னு பத்திரத்தை பூரா தெளிக்கிட்டு இருக்கல. என்ன இதே. ஆனால் இங்கே அமர்ந்திருந்த நாடகம் பார்க்கக்கூடிய இவர்கள்லாம் யார்? அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைத்த காசு மட்டும் போதும்டா, அடுத்தவன் காசு மயிருக்கு சமமுடா நினைக்கக்கூடிய இந்த பாமர தமிழனுக்கு மட்டும் வாழ்க்கையில எந்த குறை வராது. கள்ளிச்சேரி காளிமுனியாம் 18ஆம் படி அருள் நிலந்து உங்களுக்கு இருக்கு. தம்பி அடுத்த வருஷம் உனக்கு கருப்பேன் தொட்டி கட்டும்டா. நல்லா நாங்கள் பரம்பரை கோடாங்கப்பா, சொல்வாக்கு தப்பாது. 21 வருஷமா அந்த நாடக உலகத்திலே மனிதனை நம்பவில்லை. அத்தனை போறாம எனக்கு. நாடக உலகத்தில் ஒருத்தையும் இந்த தண்டி அன்பாளையம் கட்டியிருக்கேன், இப்படி சேவை செய்கிறேன், இந்த தண்டி காரில் வந்து இறங்குறானே, நான் செய்த தர்மம் தலையாக்குது. அவ்வளோதான். இதான் உண்மை. போறாம நிறையா இருக்கும். தெய்வத்தினுடைய அருள் இல்லாமல் நான் வாழ்வதில்லை. ஆனே வானே. பொம்பளை கேட்டால் வீட்டை கூட பார்த்துட்டு வருவேன். நான் கேட்டால் வேலை மசுரை பாருன்ற. உலகம் அப்படி ஆகிப்போச்சு. உள்ளே வர்ற ஆளுகள்லாம் என்னையை பார்க்கல யாருமே. படக்குன்னு 2 இளவட்டம் வந்தால் கூட லேடிஸை பார்க்குறேன். அது நல்லா பிள்ளையா இருக்கேன் இந்த வாத்தியா. ஆமாம் ஆமாம். இதெல்லாம் பார்த்துட்டு போய் அடுத்த பரீட்சையில் யூஸ் ஆகும். டான்ஸை கட்டி பிடிக்கும் போது நல்ல மண்டி ஓட்டு பாரு. என்ன அதை மண்டி போட்டு தான் பார்க்கணுமா? அப்போ தான் நல்லா தெரியும். சரி சரி. இந்த வாத்தியா நீ கூறக்காரன் எவன் குடி கட்டு வைக்கப்படப்பே எரிஞ்சாலும் உனக்கு வெத்தலை. அந்த வெத்தலையை போட்டு ஒரு ஆம்பளை ஒன்று கீழே துப்பு, இல்லை பக்கெட்டில் மண்ணெல்லி துப்பு. பவுண்டா கேனில் வேணா துப்புவானாடா. பவுண்டா கேனில் புளிச்சுன்னு துப்பி இப்படியே துப்பி துப்பி ஒரு மறைவா மூடும் போது ஒருத்தன் இளவட்டம் பக்கத்துலேருந்து பார்த்தவன், என்ன ஒரு மாதிரியா துப்பி துப்பி மூடுறேன், இந்த சிவப்புக்கு அதுக்கும் கட்டிங்காக இருக்கும் போல அப்படின்னு அவன் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த ஆள் இப்படி வாச்சுக்கிட்டே தள்ளிக்கே சொன்னவனே அப்படி அடி சரக்கா கலந்து வச்சுருக்க அப்படின்னு அவன் எடுத்து கடன்னு குளிச்சு விட்டேன். இந்த ஆள் திருப்பி இந்த மிருதங்க மாட்டேன் அந்த இளவட்ட போயிட்டேன். அவன் என்ன குடிச்சு விட்டேன், போதையே இல்லை அப்படின்னு இருக்கேன். இவன் அது சரக்கு இல்லை, என் எச்சின்னு இருக்கேன். அவன் வெட்டி வெட்டி தலை இழுத்து 2 பேர்த்தையும் 108 ஏற்றி செருப்புட்டு அடிச்ச. போ வேறு எப்படி காலம் உருப்படும். எங்கள் அப்பையும் ஓஏபி வாங்குற காலத்தில் நீ 80,000 செல்லு வச்சுருக்க. விட்டு படம் பார்க்க தானே தாலிமனே. அன்னைக்கெல்லாம் ஒரு பெருசு பல்லே இல்லை. கருவில் வெளியே இருந்து இளவட்டம் முறை வந்திருக்கேன். அந்த ஆள் தமிழ் செக்ஸ் வீடியோ அப்படின்னு வெளியே இருந்த இளவட்டம் தூரோட விழுந்து பீங்கான் குத்தி இந்தா பிட்டு படம் எடுக்கிறேன் பாரு. அள்ளிட்டேன். வாங்க போய் என்ன பிரச்சனையா? போங்க போ, பொம்பளையில் பார்த்துட்டு போங்க. போய் என்கிட்ட ஆத்மா சாந்தி அடையட்டும். உள்ளே இருக்க ஆளுகளை விரட்டி விடுங்க. இந்தா இங்கே வர ஆளு போங்க. போய் என் முன்னாடி நிற்கக்கூடாது. இங்கே என்ன வேலை? உன் வயசுக்கு என்ன கப்பலிங் கேட்குறது? தூய்மை குடிக்க மாட்டேன். போக சொல்லுங்க பாங்கிட்டு. அதுக்கு பாவம் 2 பூலதள்ளி போய் உட்காந்துருக்கு. என்ன இது என்ன ஒன்று தள்ளியாண்டு இவங்க போய் பகுமானம் பிடிச்சிக்கிட்டு
அவங்கள விரட்டி விட்டு நீ நில்றா, ட்ரெஸ் மாற்றினதுக்கப்புறம் வாடா, அதைத்தான் அவன் செய்வேன். எல்லோரும் வெளியே போ, நான் ஊரில் என்னைய போட்டிருக்கா அப்படின்ட்டு விரட்டி விட்டு இவன் போய் வரா ரெடிக்கு ட்ரெஸ்ஸு பார்த்துக்கிறேன். ஒரு ஒக்க அடிக்கிறேன். என்னத்தை பொம்பை உலகமாக போச்சு. இப்போ கையாட்டியில் ஜவுளி கடை இருக்குல்ல, அங்கே ஒரு 2 ஜவுளி கடையில் ஒரு 2 ஆம்பளை நல்ல விளக்கண்ணையை தடவி இந்தந்தண்டி மீசையோட பார்க்க தப்பி என்ன பார்க்குறிய, நம்ம இலவட்டம் போகிறோம், ஒரு மசூரும் பார்க்கலப்போ, உன் கடைக்கு வரவே இல்லைன்னு போயிடுவேன். லேடிஸை போடுங்க வந்து முதலாக இருப்பேன். ஓகே ப்ரோ, இன்னைக்கு கிராஸ் ஆகக்கூடாதுடா, இது முள்ள வட்டி அடை கிராஸ் ஆகக்கூடாது. எனக்குன்னே வந்து ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும் கடைக்கு முன்னாடி அப்படியே லிப்டிக்கை போட்டு அப்படி மடுவும் கிடுமா இருந்துச்சு. நம்ம வயலுக்கு அங்கனையே பனங்கிழங்கெல்லாம் முடுங்குவேன், பனங்கிழங்கு முடுங்குவேன். அந்த நிலையை பேப்பேன் சட்டி அங்கேருந்தே கலட்டி வருவேன். கலட்டி 7 ஊர் விளையாண்டுதே வருவேன். அந்த பிள்ளை வந்தோடனே கேட்கும், எக்ஸ்கூஸ் மீ வாங்க சார், என்ன பார்க்குறீங்க? என் மனசுக்குள்ளேயே சேது கிடையாது, மயிறு சேவு. சுரேஷ் யாரா சுரேஷ்? ஏய், நீ பொம்பளை பிள்ளை ஜவுளி கடைக்கு போயிருக்கியா? அங்கே போயிட்டா ஒரு ஸ்டவுசர் ஒரு பேண்ட் எடுத்துன்னு வரவே மாட்டேன். கடையை அடைச்சி விஞ்சூடம் பொறுத்துவேன், வரவே மாட்டேன். அந்த பிள்ளை சொல்ல, என்ன சார் பார்க்குறீங்க? மனசுக்குள்ளே உடனே தாண்டி பார்க்க வந்து ரமேஷ் அவன் வாழ்க்கையில் ஜட்டியே ஓட்டிருக்க மாட்டேன். அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்பேன், மேடம் ஜட்டி இருக்கா? அது உடனே சட்டியே நிறையா இருந்துச்சு ப்ரோ, இன்னும் இப்போ ஆர்டர் போட்டிருக்காரு, இப்போ 120 சட்டி தான் இருக்குது. பார்த்தா சட்டியை அவன் தூக்கி போட்டு போயிடுவேன். சட்டி அங்கனே கிடக்கும், இங்கே வந்துடும் உக்கார். இன்னைக்கு எத்தனையோ பள்ளிக்கூடத்தில் பார்த்துருக்கோம், நம்ம ஆண் மாணவரை விட பெண் மாணவிகள் தான் அதிக தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஆம்பளை பையில ஒரு நாளைக்கு செம்பத்திட்டு போய் அது மூத்திரத்தை குடிங்க, களிமிங்கெல்லாம் அரைஞ்சு மண்ணாங்கட்டி எடுத்து எரியணும்டா. பட் ஆனால் உப்பு கைக்குமே லேசா கல்கண்டு பனங்கற்கட்டு வெண்டா விட்டு ஒரு சோக்க கொண்டுருவேன். ஏன் பொம்பளை பிள்ளை ஏன் படிக்குது? அதுக்கு அக்கறை. பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தோடனே அம்மாட்ட கேட்க, ஏம்மா பாத்திரம் விளக்கவா? ஒரு சில பிள்ளைய அகராதியாக இருக்கும், பொம்பளைய கூட என்னைய முறைக்கக்கூடாது, என் மகள்லாம் திமிர் பிடிச்சி தெரியான்னு சொல்லக்கூடாது. அது ஒரு உள்ள பிள்ளை சொல்லி அப்படி வந்தவொடனே பாத்திரம் விளக்குங்க. அவங்க அம்மாட்ட சொல்லணும், எம்மா நாளைக்கு பறிச்ச புஸ்தகத்தை எடுத்து நான் மொட்டை மாடிக்கு போகிறேன், தாய் போய் படி அம்மா சீரியல் பார்க்குறேன். அது அங்கிட்டு போய் நம்ம போய் அப்படி கிடையாது. போனவொடனே அவங்க அம்மாட்ட கேட்பேன், அம்மா செல்ல சார்ஜ் போட்டியா? உங்கள் அப்பா எடுத்து நோண்டிக்கிட்டு இருந்தார், அந்த ஆளுக்கு வேலை வேற மாதிரி இல்லாமா, செல்ல கொண்டாம்மா. மேலே ஓய் உட்காந்துக்கிட்டு 10 பேர் சேர்ந்துக்கிட்டு பிரிப்பேடு விளையாடுறேன். ப்ரோ ஓகே ப்ரோ, உங்கள் பக்கம் வரேன் ப்ரோ, அவனை அடிங்க ப்ரோ, அங்கிட்டு வரேன் ப்ரோ, சந்துக்குள்ள ப்ரோ நல்லா சுடுங்க ப்ரோ, மயத்தை பிடுங்க ப்ரோ. எப்படி ப்ரோ பள்ளிக்கூடத்தில் பரிச்சை எழுதுது? டீச்சரை இங்கேருந்து நம்பர் போடுறானே, தமிழ் பாடம் நடத்துறது ஏன் ஆளுண்டு இந்த அந்திரிச்சான் பாரு. என்னடா பொம்பளையாளுக்கெல்லாம் சொல்கிறேன், ஆத்தா நீங்கள் சிரிக்கணும். நீங்கள் சிரித்து கலகலன்னு இருந்து வீட்டில் பிள்ளை புருஷங்களை அத்தனை பேர்த்தையும் சமைச்சு எங்களுக்காக காப்பாற்றுற ஒரே தெய்வம் பொம்பளையாளு தாத்தா. நீங்கள் நல்லா இருக்கணும் ஆத்தா, நல்லா இருக்கணும். வீட்டில் அவ்வளோ சித்திரவதை போல வீட்டு கட்டுற 4 பேரும் பொண்டாடிக்கு பயந்துட்டு தான் தட்டுறேன். இதில் 4 ஊர் நம்ம ஊருக்காரங்க போய் போட்டு விட்றாங்க. ஏன்டி நேற்று பப்புன்னு சொல்கிறேன், அத்தான் உன் புருஷன் அப்படியே இருக்கிட்டேன், என்ன இருக்கிறேன் அவன் வரட்டும். அப்போலாம் எங்கள் ஐயா பெரிய கோடாங்க, அவர் பேர் முனியாண்டி. எங்கள் ஐயா என்ன பண்ணாருன்னா, அப்போ எங்கள் வீட்டில் ஆடு மாடு அதிகம். இந்த செம்பரியாட்டை பார்த்துக்கிட்டே இங்கே மேய்ச்சலுக்கு இல்லைன்னு கும்போணம் பக்கம் போயிட்டார். அங்கே போய் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா பட்டு கிளவி சாணியோட வந்த பொம்பளை. என்னது சாணி கொட்ட வந்த பொம்பளைன்னு சொல்கிறா? அந்த சாணியோட அமுக்கி ஆட்டோட சேர்த்து கெடாமத்திட்டார். தாத்தா டொக்காஸ் போட்டாரான்னு சென்னையாயிருச்சு. அப்பத்தா பிரச்சனை ஆகி போகும்டா, அதில் பிறந்த வந்து அவன் ஆடு குட்டி போடல, அவன் குட்டி போட்டான். அந்த காலத்துலலாம் பிட்டு படம் இல்லைடா, பெரிய ஆளுக்கு பிட்டு படம். இது ஆடு மாடு தவம் போது அங்கே தவம் பார்த்துட்டு வந்து இங்கே வீட்டில் தவிடுவேன். போட்டு புள்ள வைப்பாங்கப்பா. எடுத்து வீட்டுக்காரன் 7 உள்ளேன்னா கூப்பிடுவேன், கருப்புவான் கொஞ்சம் உள்ளவா 8.
அவன் 9னா இருப்பான் உள்ளவா 9 15 உள்ள பொம்பளையெல்லாம் விளக்கமாத்த அடிச்சிருக்கு. கருப்பு பையில இடம் இல்லடா போங்கடான்னு திருப்பி இவங்க கேரி பையெல்லாம் வாங்கிட்டு போய் கட்டியிருக்காங்க. ஏன் இதே வேலையாவே இருந்திருப்பாங்க. என்ன அப்போ 100 வேலை இல்லை இல்லடா, 100 வேலை இல்லை, பிரசிடண்ட் இல்லை, கிளர்க்கு இல்லை, இவங்க தான் எல்லாமே. தாசில்தார்லாம் ஊருக்குள்ள வர முடியாது, வேலையை வட்டி அடைச்சி விட்டு இங்கே டொங்காசு போட்டு. அண்ணே ஒரு ஃபர்ஸ்ட் நைட் கதை. ஃபர்ஸ்ட் நைட்டா? இந்த பையன் உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், இந்த இளவட்டம் பூரா காலகாலத்தில் ஏதாவது ஒரு பிள்ளைய கட்டிக்க இல்லைல்ல. ஏன்னா இப்போ பொண்ணு கிடைக்கல. கட்டின நம்மளை மாதிரி ஆள்லாம் தப்பிச்சுட்டான், ஏதோ கொடுத்து விட்டாங்கன்னு சாமியை கும்பிடுப்பா. இப்போ பூரா பேயாதுரியா கை காட்டி முக்கு ரோட்டெலாம் வர்ற ஆள்கிட்ட பூரா நம்ம ஊரில் எதுவும் பழசோட்டை கிடக்கானே. என்னடா 2 உள்ள தாய் 3 உள்ள தாய் 5 உள்ள தாய் கூட கெடா மத்துறண்ணே. அண்ணே ஒன்றும் பண்ண முடியலண்ணே, மண்டி ஓட்டு ரேகாலி முட்டியெல்லாம் தேய்ச்சி போச்சுடா. ஒரு ஆள்கிட்ட போய் ஒருத்தன் கெஞ்சி காலில் விழுந்திருக்கேன், நம்ம ஊரில் ஏதாவது இருக்குமா? அப்பயே மீன் காலில் விழுந்திருக்கேன், உங்கள் ஊரில் ஏதாவது இருக்குமா? இந்த மிருதங்க வாசிக்கிற ஆளுக்கெல்லாம் மசுறு உதிர்ந்துருச்சு, பொண்ணு காப்பி கொண்டு வந்திருக்கு. இவன் மாப்பிள்ளைன்னு சொல்லலையா, பொண்ணு காப்பி கொண்டு வந்து இவர் கொண்டாட்டி எல்லாரும் எடுத்துக்கங்க. இவர் தான் எடுத்திருக்கார். பொண்ணோட அம்மா சொல்லியிருக்கு, மருமையினை ஏற்று பார்த்த உடனே அந்த பிள்ளைக்கு மினுக்குன்னு இந்த மண்டைக்கு அதுக்கு ஒளி அடிச்சிருக்கு. ஏன்னா இவன் இலக்கட்டு போடுற மாதிரியே இருந்திருக்கேன். இலக்கட்டு போடுறவங்க எதுக்கு அதுக்குள்ளே வந்துட்டாங்க. சரின்னு காப்பியை கொடுத்து கல்யாணத்துக்கு நல்ல டோப்பா வைக்கிறேன்ட்டு போய் ஒரு மசுரை மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்கேன். உட்காந்துருந்தே அங்கே நான் ஐயர் ஓதனவர் வேக்காடாக இருக்குது, ஃபேனை திருப்புங்கன்னு சொல்ல திருப்பி விட்டோடனே மசுறு வறந்துருச்சு. பொண்ணு அதிர்ச்சி ஆகி செருப்பு கட்டி சத்து தரச்சு. சரி அதோட முடிஞ்சுன்னு முதலுக்கு நான் 6:30 போய் உட்கார வேணாடா, நம்ம ஊர் டவுன் பஸ்ஸு காற்று கிடந்த மாதிரி காய்ச்சப்பாட்டில் கிடந்திருக்கேன். 6:30 போய் கட்டில் அப்படி உட்காந்தவொடனே அன்னைக்குன்னு இவன் கரண்ட் இல்லை. பொண்ணை ஏழையாள் போல் காலண்டரை பார்த்து நல்ல நேரத்துக்கு அவங்க அம்மா அனுப்பி விட்ருக்கு. இருட்டுக்கு அதுக்கு வந்து தடவி இருக்கு. கட்டில் இவனும் ஒரே மாதிரி இருந்திருக்காரு, மண்டையும் கட்டிலும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. பொண்டாட்டி தடவிட்டு மருமை என்ன வல்லமாய் அப்படின்னு போயிடுச்சு. இது முண்டை எந்திரிச்சு பார்த்துருக்கு. மதியம் 2 மணி. 2 மணி ஆனவனே இருட்டுக்குள்ளே போய் தடவி பொண்டாட்டி நினச்சி ஆத்தாவை அவங்க ஆத்தாவை சேலையை பிடிச்சி இழுக்கும் போது அது அந்த பொம்பளை ஏற்கனவே குஸ்தி பழையிருக்கு. அவன் வரைஞ்சு கட்டிட்டு வெதரில் முட்டி தூக்கி போட்டு ஊரே எந்திரிச்சு காண்டா வளர்க்க போடுதி. கடைசி வரைக்கும் இவனுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்காமல் செஞ்சான் பாரு, இவன் தாண்டா டிரைவர். ஏன்னா இவனை ஃபர்ஸ்ட் நைட் நடந்தாலே. அதனால உலகத்தில் நம்ம சொல்கிறோம், பொம்பளை பிள்ளை பிறந்தால் இது தீட்டு இது கள்ளிப்பாலை ஒத்து கொள்ளுங்கடான்னு சொன்னாங்க 35 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாட்டைங்க. இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தளவு ஆண்கள் பெருத்து விட்டார்கள், பெண்கள் குறைந்து விட்டது. கல்யாணம் பண்ண ஆளுக்கு எதுக்கு ஃபீலிங்? நீங்கள் தான்டா என் சின்ன புத்துரு, இவங்களுக்கு பிட்டு படமே போதும்ட்டேன். விவசாயம் வேறு என் நேரத்தில் போன் பேசுது வாரு, ஏத்தாய் உட்காரு, நீ போட்ட போனதே அந்த லட்சணத்தில் இருக்கு. ஏய் இதில் ஒரு கிருத்திரியம் முடிச்சு என் பண்ணதை கேளு. ஆடு மேய்ச்ச இடத்துல சண்டை வந்துருச்சு. ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருந்திருக்கான் பாவம், அவன் அவ்வளவுக்கு அறிவில்லை. எங்கள் ஊர் பக்கம் நடந்ததை கேளு. ஏய் சிரிக்காத வெங்காளி, இந்த கதையை கேளு. அப்போ ஆடை பார்த்துக்கிட்டே இவன் ஒரு பிள்ளைகிட்ட விரும்பியிருப்பான் போல பேசிக்கிட்டே தெரிஞ்சிருக்கேன். ஆடு குட்டி ஓட்டுருச்சு. குட்டி ஓட்டவுடனே ஓனர்கிட்ட சொல்லியிருக்கேன், அப்போ சுத்த கருப்பா கருங்குட்டி ஓட்டுருக்கப்போ. அவர் சொல்லியிருக்காரு, டேய் கருப்புனுக்கு நேர்ந்து விடணும்டா, ஒச்சருக்கான்னு வர்றா, எந்த வெள்ளையும் இல்லைப்போ, சுத்த கருப்பு கருப்புனுக்கு நேர்ந்து விடுவோம்டா, 2 வருஷம் நிக்கட்டும் வெட்டி போடுவோம்டா அன்னதானம் போட்டு அப்படின்னு இருக்கார். டேய் நீ லூசு பைய, கெடா குட்டியா பொட்டை குட்டியா, வீடியோ கால் பண்ணுறா, கவட்டுக்குள்ளே வைடான்னு இருக்கார். இவன் குட்டியை எப்படி வச்சுக்கிட்டு கவட்டுக்குள்ளே வீடியோ கால் வச்சிருக்கேன். இவன் சட்டி போடலை, உண்டப்பைய இப்படி காட்டியிருக்கேன். ஓனர் அங்கேருந்து பார்த்துட்டு வந்தவனே அது காய் அடிச்சு போகிறோம்டாய், காய் முத்தி பிடிச்சி. என்ன வாய் ஆடை வாங்கினேன், அதுக்கு தான் 8 வாரத்தில் வாங்கக்கூடாது, போட்ட சோறுலேயே காய் கணத்துருச்சே.
அப்ப சொல்லியிருக்கேன் அது குட்டி காய் இல்லையா ஏன் காய் அப்படின்னு இருக்கேன். நீ வேலையை விட்டு அப்படியே போயிரு ஆட்டை பத்தி விட்டு அப்படின்னு. என்ன அத்தை தண்டியா இருந்துச்சு? ஏன் வேணா போய் களைச்சு பார்த்துட்டு வா போடா. தென்பாண்டி முத்துப்பாண்டி பால் பாண்டி தங்க பாண்டி இந்த உலக நாட்டுக்கு பயங்காட்டினாரு அந்த பாண்டி. எந்த பாண்டி? தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு அந்த தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி அட ராமநாடு அட ராமேஸ்வரம் அவர் படுத்திருப்பது அந்த பேக்கரும் அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் தாய் போலே இருந்தவரா. கள்ளி வளர்ந்தாரையா இருக்கிற கனவு சொன்னாரையா. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் ஐயா. பின்மீது கனகே மீனா தமிழக மண்மீது போது மீனா. பின்னீது கனகேறினா தமிழக மண்ணீது போதுவேனா. உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம். தென்பாண்டி ராமநாடு தேசப்பிதா அப்துல் கலாம். மை செட்டு குறை குறைன்னு கேட்குதுண்ணே. குறை குறைன்னு கேட்குதுன்னா ஏன் தொண்டை சரியில்லையா? என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன்னு தெரியல. சரி பண்ணுங்கண்ணே. பொழுதன்னைக்கு நான் சொல்லிகிட்டே இருக்க மாட்டேன். அப்புறம் அப்துல் கலாம் ஐயா ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன். அவர் தான் சொல்லிட்டு செத்து போனார் இந்தியா வல்லரசு ஆயிரணும். நல்ல மனுஷன் முதல்ல செத்துட்டார். இருந்தால் அவரை கொண்டிருப்பாங்க தேடி போய். பக்காடி நம்மளை நாளை போடுங்க, செய்தி வீடியோ பற்ற வைங்க, கணேஷ் பையில போடுங்க, பூலிப்பூ. அவர் இளைஞர் கையில் ஒப்படைச்சு செத்தார் இந்தியாவை. இளைஞர் கையில் தான் இந்தியா இருக்குன்னு உண்மைதாங்கய்யா. பூலிப்பூ, கணேஷ் பையில, சரக்கு, சைடிஷு, கோழிக்கறி திறக்கிறது, கவட்டுக்குள்ளே வாய்கிறது எல்லாமே. வெக்கமெல்லாம் சிரிச்சுக்கிறேன் தம்பி, நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுடா. ஒவ்வொரு இளைஞர்களும் உழைச்சி உங்கள் தாய் தகப்பனுக்கு கஞ்சி ஊற்றினாலே இந்தியா வல்லரசு ஆயிரும்டா. அதே உண்மை. யார் இது பண்ணுறா? யாருமே கேட்கறது இல்லையே. நானும் கேட்கறது கிடையாது. எங்கள் அப்பாலாம் ராதாண்டுவார், என்னடா கோத்தாண்டுவேன், வெளியே ஓடாண்டுவார். அப்படி அகராதே தெரிஞ்ச வந்தேன். ஆனால் பட்டு திறந்தனவன் தான் எம்கேஆர். குடிக்கும்போது எதுவுமே தெரியல. நான் பெரிய குடிகாரன். 8 வருஷத்துக்கு முன்னாடி ஊருக்கார ஒரு கட்டிங் ஊற்றி கொடுக்க லேட் ஆயிடுச்சுன்னா நாடகத்தை கெடுத்தே வருவேன். இதில் என்ன அது? நான் யோக்கியன்னு சொல்லவே இல்லையே. தவறு பண்ணவே திருந்த பார்க்கணும். நான் திருந்ததுனால தான் இன்னைக்கு ஒரு ஆதரவற்ற எல்லாம் இவ்வளோ சேவையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதே உண்மை. அந்த மாதிரி அண்ணன் தம்பி எல்லாருமே நீங்கள் வரணும்னு நான் சொல்ல வரேன். யாரு கேப்பா? கேட்க மாட்டேல. நீ ஒரு ஆள் போதும், இந்த தொகுதியே காலி பண்ணிடு. கேட்க வேணாமனே. 7 பிறவி இருக்கா? யாராவது சொல்லுங்க. கிடையாது. ஒரே பிறவி. இந்த ஒரே பிறவியில் இன்னார் மையம் இப்படி சம்பாதிச்சாரு, இப்படி வாழ்ந்தாருன்னு அந்த பேரை எடுக்கிறது தான் பெத்ததாய் தகப்பனுக்கு ஒவ்வொரு மையனும் செய்யக்கூடிய ஒரு புண்ணியமான பணி.
அப்படிதான் சொல்லுவோம். பொண்டாட்டி பேச்ச என்னைக்கு கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ குடும்பம் லாங் லாக். இதுல பொண்டாட்டி மேடம் உங்களை சொல்லிக்கிறேன், மாமியா மருமக எப்படி ஃபைட் ஆரம்பிக்குதுன்னா அந்த WWE சாம்பியன்ஷிப் ஸ்டுடியோ ஓகே எப்படி ஆரம்பிக்குதுன்னா, மாமியா என்ன சீரியல் பார்க்குதோ அதை மருமக பார்த்துட்டேன்னா லைஃபு லாங்காக போகும். மாமியா ஒரு சீரியல் பார்த்து நீ ஒரு சீரியலை பார்த்து ரிமோட் எடுத்து மாற்றினா ஓ ரிமோட்டு அந்து போகும். ஸ்மோக் டவுன். இதில் என்ன ஆகும்னா, இதுக்கு 2 பேரும் சண்டை ஓடும் போது நம்மால் அங்கேருந்து வரையாம்பா வெஞ்சாரத்தில் ஏறி சிமுண்டு காலோட பொத்து செருப்பு அந்து சட்டி கிட்டி. ஆமாம் இவன் அம்பேர் கிடையாதுடா, இவன் தான்டா எதிரியே. வந்தவனே நெஞ்சு கட்டிக்கிட்டு அங்கேருந்து வரும்போது பொண்டாட்டி சைஸாக அதை சூட்டோட சூடாக பற்ற வைக்கும். ஏங்க என்ன உங்கள் அம்மா மதியம் நான் பாட்டுக்கு முட்டைக்கோசு நறுக்கிக்கிட்டு இருந்தேன், சரி என்ன சொன்னிச்சு அந்த கிழவி என்ன சொன்னிச்சு, என்னை வந்து 16 அவுசாரி இருக்கும், 16 தேவடியாக இருக்கும். நான் தேவடியாக போனதுக்கு அம்மா பார்த்தாலும் உடனே நம்ம சிங்க அப்படி கட்டிக்கிட்டு போய் ஆத்தாளத்தை மசத்து பிடிச்சி அடிப்பேன். ஏன்னா அதை அடித்தாத்தே அது ஒன்றும் கிடைக்காது, இதை அடிச்சு விட்டாலும் நைட்டு கப்ளிங் கிடைக்காதுல்ல. என்னப்பா சுடுதண்ணி வச்சு கொடுக்காதுன்ட்டேன், எந்திரிச்சு 4 பேர் வெளியே வாங்கடா அம்புட்டி தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வந்து கொட்டாயை பாடாப்படுத்தினாங்க. இப்போ என்னன்னு கேட்குறேன் ஏன்ட்டே. மாமியா மருமக ஒற்றுமையாக இருக்கணும். ஒன்னே ஒன்று சொல்ல, மருமகளுக்கு ஒரு தாயினா மாமியாதான் ஒற்றுமையாக இருக்கணும். ஆத்தா யாரு பூரா அடிச்சு மசரை பிச்சது தான் இருக்கும் போலையாடா, ஒன்றும் தேரலையா நம்ம ஊரில். அப்பெல்லாம் 35-40 வருஷத்துக்கு முன்னாடி ஆம்பளைய கூப்பிட்டு அடிப்பாங்க. ஏய் என்ன வஞ்சனை வச்ச, இருங்க கொஞ்சம் மறந்துட்டேன், கருவாடு பொறிக்க லூசு முட்டேன், கருவாடு எங்கடி, நாளைக்கு பொறிக்கிறேன். என்ன நாளைக்கு பொறிக்க நோத்தா சட்டாச்சனா 2.5 போடி பொறிச்சிட்டு வாடி. உடனே பொறிச்சிட்டு வந்து கருவாடை வச்சு கஞ்சி ஊற்றிட்டு போய் வீட்டுக்கு பின்னாடி போய் 1/2 மணி நேரம் அழுது அந்த செவத்தை கரைச்சி விட்டு வந்துடும். எவ்வளோ குத்துப்பட்டாலும் நம்ம வீட்டில் சேர்க்க மாட்டாங்க, இவன்ட்டே வாழணும்னு. இப்போ அப்படி கிடையாதே, என்ன வெஞ்சனை வச்சுன்னு ஒரு நேரம் அரைஞ்சா வீட்டுக்குள்ள போய் பேண்ட் சட்டையை மாட்டிட்டு வந்து கராத்த ஆச்சு குஜா குஜான்னு அடிச்சா அவன் போய் கருவாடை பொறிக்கிறா பொறிச்சிட்டு இப்போதான் வர்றாப்புல. வேற வதி யாராரு வரையில லாக் பண்ணிக்கிறேன். நோட்டீஸை படிக்கிறேன். என்ன கரத்திலும் பொன்னலம் குடியே ராமநாதபுரம் மாவட்டம் ஆரசுமங்கல வட்டம் சனவேலி ஊராட்சி கருங்குளத்தூர் கிராமத்திலே அருள் பாலிக்க காத்து கொண்டிருக்கின்ற தெய்வம் ஸ்ரீ பாமாருக்மணி சமேத ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலய அஷ்டபந்த மகா கும்பாசே விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் இந்த கருங்குளத்தூர் யாதவ பொதுமக்கள் இந்த விழாவை நடத்தி இந்த கும்பாசேத்தை துவங்கினாலும் பக்கத்தூரிலிருந்து நாங்களும் இந்த கிராமத்துக்கு உறவுகளாக கலந்து கொள்கிறோம் என்று வருகிறந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த KPA காளிமுத்தவர்கள் இந்த மேடையிலே வேலன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்விதான் இங்கே வந்திருக்கிறாங்க. உண்மையிலே இந்த வள்ளி நாயகம் வந்து ஒவ்வொரு பாட்டு பாடும்போது எவ்வளவு தூக்க கலைப்போடு நீங்க இருந்தாலும் உங்களை அறியாமே கைதட்டுவீங்க. அப்படி ஒரு ஞானஸ்து எங்களை புதுக்கோட்டையை சேர்ந்த அனிதா அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே பல கிராமங்கள் சென்று தன்னுடைய இசை காணமுள் மக்களுடைய இதயத்தை கவர்ந்து வந்த என்னுடைய அக்கா வீட்டுக்காரர் பெருங்கொண்ட ஒரு சினப்பெருச்சாலி. அந்த ஆள்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அழிஞ்சகமாயில் கடைசியாக கச்சா வச்சுட்டு தெரியாம பாரு, ஒன்றுமே இருக்காது. அரட்டாலையை அரைச்சிட்டு வந்து பொண்டாட்டி சொல்லுவேன் வெறும் கெளுறிடின்னு செகதியோட கொட்டி கிளப்பா அரட்டாலையா ஓடும். அந்த ஆள் தான் தவக்காலடா முட்டை பெருச்சாலி. போய் போய் பாருவேன் அந்த ஆள் வயிறுக்கு அதுக்குன்னு வேனில் தூங்கியிருக்காரு கர்ரு கர்றன்னு. ஒரு நாள் புதுசாக வந்த டிரைவர் உள்ள ஏதோ கரடி வந்துச்சு தரங்கெடுக்க ஓடிட்டாவே உள்ளத்தை. அக்கா வீட்டுக்காரர் புதுகை TR
மகாலிங்கம் அவர்கள் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது பசத்துக்குரிய அன்பு தம்பி. எத்தனை சுபகாரியங்கள் நம்ம நடத்தினாலும் இவர்களை போன்று கைகாட்டிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு மட்டும் கிடையாது, உலகம் பூரா நம்ம கலை பரவி கொண்டிருக்கிறது. பூக்கட்டும் புனிதமான தொழில் செய்யக்கூடிய குடும்பத்திலிருந்து உதித்தவன் இந்த தம்பி. வாழ்த்துக்கு. இவர் நாணஸ்தேன். எந்த மாலை கட்டினாலும் கட்டுவேன். கைத்தொழில் என்றைக்குமே நம்ம பரம்பரை தொழில் காப்பாற்ற முடியா. நல்லா அறியா. புதுக்கோட்டை பக்கம் 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் போகும்போது ஓடியாந்து காலை பிடிச்சி கெஞ்சினேன். நாடகத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுனேன். வாய்ப்பு கொடுத்தேன். ஒரு வருஷம் ஆடும்போது நான் காரை விட்டு இறங்குறதுக்குள்ளே காருக்கிட்ட நிற்பேன். இப்போ இவனை தேடி நான் வேனுக்கு போக வேண்டியிருக்கு. பணம் பெருத்து போச்சு. சீரட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒருத்தன் போய் சொன்னேன் எம்கேஆர் வர்றாருன்னு. அவனை வர சொல்லு. என்னையை சொன்னாலும் நான் அண்ணன் கோய்த்து கொள்ள மாட்டேன். என்னைய மறந்தாலும் உன்னைய பார்த்து அழகு பார்த்து கைதட்டின இந்த அண்ணன் தம்பிகளை மறந்து விடாதே தம்பி. நான் அண்ணன். நம்ம ஒன்று அடிச்சுக்கிறோம், குடிக்கிறோம், விளையாட்டுக்கு பேசுவோம். இது பூரா சித்தப்பு மக்கள் பெரிய மக்கள். அவங்க தான் நமக்கு முக்கியம். சட்டி எடுத்து அடுத்த வருஷம் போடும். நீ அப்பப்போ இங்கே ஐயா ஐயா பாருங்கயா, ஐயா அந்த கபடி மண்டையில பாருங்கயா, பாத்தீங்களாயா பாத்தீங்களாயா, மாடு புடி மாடு அப்படியே திண்டு விட்டு சைடா போய் ஒரு அந்த கேன ஆயிடுவேன். இன்னைக்கு ஊர் முக்கியஸ்தர் தலையில் இப்போ போறியோ, நான் காசு வாக்காம தெருவில் தெரியும். என் அன்பு தம்பி அருமையான பாட்டுக்காரர். எத்தனையோ பெட்டிக்காரர்கள் நான் சந்திச்சுக்கிறேன். 21 வருஷமா நான் சந்திக்காத நடிகரே கிடையாது. ஆனால் ஒரு பெட்டி வாசிக்கக்கூடிய கலைஞனுக்கு நகைச்சுவை திறன் இருப்பது எளிது. அந்த திறன் கொண்ட ஒரே ஒரு ஹார்மோனி சக்கரவர்த்தினா என் தம்பி மணிகண்டனே. நாங்கள் மருதமணி அண்ணே இல்லாட்டாலும் அவன் சிரிக்க வச்சிருக்கேன். இல்லை அவனா சிரிச்சுக்கிட்டு சேரோட விழுந்துக்கிருவேன். அதை பார்த்து 10 பேர் சிரிக்கட்டும், ஏதோ ஆமாவோட விழுந்துருச்சுன்னு. தம்பி அம்மா பாட்டு பாடணும். அம்மா பாட்டு பாடி ஊரா அழுதது இந்த வயக்காடு நாளைக்கு நாத்து பாவணும். அந்த அளவுக்கு அழுகணும்டா. ஐயா அந்த பாடியை உள்ள தூக்கிட்டு வாங்களே. ஹலோ மிஸ்டர் முக்குளிப்பான், முக்குளிப்பான் கண்டுகர்ற எதுக்கு தான் தூக்கிட்டே போறானே தெரியல. எதுவும் கடிச்சு பிடிச்சா எதுக்கு போறேன் தம்பி? இந்த இங்க இருக்க பேசிக்கிட்டே இருக்கே புத்துரு. கணேஷ் வேலை வரையாக்க இந்த வண்டி சாவி கீழே. இந்த வண்டி சாவின்றது லேசு கிடையாதுங்கய்யா. இந்த வண்டி வாங்கி கஷ்டப்பட்டு நீங்கள் கடை வாங்கி டிவி கட்டி வண்டி வாங்கியிருப்பீங்க. இந்த வண்டி சாவியை கீழே போட்டிய இந்த வண்டி நம்பரை சொன்னாலும் நான் தரமாட்டேங்கய்யா. கடைசியில் இந்த வண்டியில் எந்த பொம்பளை ஏற்றிட்டு போனையோ அதை சொல்லிட்டு வாங்கிட்டு போய் தம்பி பேங்க் லாக்கரில் போடு, உன் மடுவுக்குள்ளே போடு, இந்த வண்டி வாங்க வருவேன். ஐயா இவர் என்னங்கய்யா என்னது அருமையான கடை ஓட்டிருக்காப்பா. தனியாக வந்துட்டியே, வாழ்த்துக்கள். அப்புறம் இறங்க முடியாது, எந்த நேரத்துலையும் இறங்கக்கூடாது, காத்து கருப்பு அடிச்சு. புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த தம்பி அம்மா பாட்டுறா பாடுறேனே. பாடுறே. டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். ஹலோ எக்கோ அல்லோ 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 ஓ சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரி வஸ்டையிலே சிக்குவாலா சிக்குவாலா மயிலே ஓகே ஆடி தூளே. இன்னைக்கு இந்த முள்ளு கல்கோட்டை, இந்த முள்ளு நாடகத்துக்கு வந்தே நீந்தடா அழுகுறடா அழுகுற ஆகதலை ஆகதலை தலைவான்ட்டான ஆளை காலி வந்துட்டான உள்ள தலைவன் குலுக்க செய்யறது போய் பார்த்துட்டு ஆத்தானி இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேல வாங்கி வந்தே உன்னை புதச்ச இடம் பார்ப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க
எங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சீலை வாங்கி வந்து உன்னை புதச்ச இடம் பார்ப்பதுக்கா எத்தனை பிறவியோ இனி முகத்தில் நான் ஒழிக்க எங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது அந்தவனம் நீ என்று அப்புறம் தான் தெரிஞ்சது நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது அந்தவனம் நீ என்று அப்புறம் தான் தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்தில் நீ கலகல சிரிச்சே கந்தாங்கி சேலையிலேயே கண்ணீர தொலைச்ச ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சீலை வாங்கி வந்து உன்னை புதச்ச இடம் பார்ப்பதுக்கா கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்ச கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்சே கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்ச கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்ச திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ கை திருநீராய் ஆனதோ திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சீலை வாங்கி வந்து உன்னை புதச்ச இடம் பார்ப்பதுக்கா கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு
அருமையான அம்மா பாட்டு. சுத்துக்கருது இருக்கல்ல, கருது வண்டி ஓனர் உட்காருப்பா. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்தவா, என்ன செய்ய போறியோ? அடுத்து முகத்தில் ஏறி உட்காரு, மூஞ்சில முடிச்சிட்டு பிள்ளை. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான், கோடைக்கடி குமரன், கோயில்பட்டி செல்வம். வாழ்த்துக்கள் செல்வம், நீ நல்லா இருக்கணும். மயங்க 2 பேர்த்தையும் நல்லா படிக்க வச்சு செல்லு வாங்கி கொடு. நீக்குறோவாத கோயில்பட்டி. என்ன நீ பாப்பியாங்க படம் பாப்பியா? அவ்வளோ வைக்க போறிய படம் பாப்பியாங்க? கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார். செல்வம் அடிச்சு கொடுப்பு. மாடு சுத்துமார். அன்புக்குரிய அண்ணா, பாசத்துக்குரிய புதுக்கோட்டை ஆறுமுகம் அவர்கள் ஒரு முகமாக ஆல்ரவுண்டர் ரசிப்பார். மாட்டிக்கிட்ட எத்தனை ஆல்ரவுண்டை அடிக்க சொல்லி வேலை வாங்குவேன். நீ பாட்டு பாடணும். பாடணும் ப்ரோ. தம்பி பாட சொல்லு. பாடுங்க. அதெல்லாம் கிடையாது. இதில் வாசிக்கணும், அங்கிட்டு போய் தனியாக உட்காந்து வாசிட்டு போ. பாலங்கிளத்தில் எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி வாசலிலே சந்தனம் மணக்குது. என்ன மணக்குது, ஏது மணக்குது, நேர்மையான ஊதுவத்தி அங்கே மணக்குது. சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. கடைசியா சரணமையப்பான்ட்டே விரதம் ஐயப்பா. ஆனா இந்த வயசுலேயும் இந்த கலையை நம்பி தன்னுடைய குடும்பத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த தமிழனை எம்கேஆர் வணங்குறேன். நல்லா இருங்கய்யா. ஆர்வ கோளாறுல விழுந்து தொலைச்சிடாத, நல்லா உட்காந்துக்க. உன்னை பார்க்கும்போது பீடா வைக்கிற மாதிரியே இருக்கு தனியா. நல்லா இருந்துச்சு தப்பு ஆளுக்க. நீ இங்கே வா, விதி யாரை விட்டு சிக்கவா. நீலகண்டா, நீ என்ன செய்ய போற? அதுக்கு தேன் சொன்னேன், மாவளை கிடக்கும் போது தொப்புள்ள வைக்காதாடான்னு. வா, தாளம் எல்லா பாட்டுக்கும் போடுவியா? இந்த திமிருக்கு தானே போன மேடையில் பாம்ஸ் பவுடரை இடுப்பில் போட்டு அரைஞ்சேன். வா, பாடுற பாட்டுக்கு அரும்பு குறையாம போட்டேன்னா உனக்கு 300-400 சேர்த்தாரேன். என்ன புத்துரு? சுச்சு சுச்சு, பயப்படாதீங்க, மூச்சு இழுத்து விடு. நீர் எப்படி போகுது? நீ ஓவரா காமெடி பண்ணாத. நான் பப்புனா நீ பப்புனா இரு. பாட்டு பாடுறேன். மஞ்ச பொடி தேக்கையில ஒரு வரிதான் படிச்சேன். நான் அங்க நின்றா நீ என்ன தொண்டி வரைக்கும் போயிட்ட? ஏய், அப்ப கிருத்துருவம் தானே. ஏதோ மோகம் ஏதோ யாவே. நீ பிள்ளையார் நீ பிள்ளையார் கோயில்ல பஜனைக்கு போறவன் தானே. ஏய், ஊர்ல காட்டி கொடுத்துருவேன். அந்த அரோகரா வெற்றிவேல் முருகன் இருக்கு, அரோகரா வீரவேல் முருகன் இருக்காரு, அரோகரா பஞ்சாமரத்துக்கு போறவன்டா. இங்கே இந்த கருங்குளத்தூர் கிராமத்தில் இந்த பாமா ருக்மணி கிருஷ்ணசாமி மகா கும்பாபிஷேகம், அந்த கருமாரி அம்மை. இந்த கும்பாபிஷேக விழாவிலே 18ஆம் படி கருப்பு சாமி இருக்கா? இருக்கு. 18ஆம் படி பெரிய கருப்பு, ஒத்த காலு சப்பானி, ஒரு காலு நொண்டியான். நான் கூப்பிட்ட குரலுக்கு எந்த ஊருக்கும் நான் இருக்கேன்டான்னு ஓடி வரும்.
600 வருஷம் சீமக்கருவ உடமறந்தான் படுக்க கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா, மதுரை பாண்டிமுனி, இந்த சாமி ஊரா இங்கே வந்து நின்று இந்த கும்பாபிஷேகத்தில் எல்லா சாமியும் இந்த மக்களை காப்பாற்றுதா. சாமியை கூப்பிட போகிறேன். சாமியார் ஆளுகளாம் ஒரு மாதிரியா நகழ்வீங்களே, ஆடணும். இந்துக்கள் கலாச்சாரம் புனிதமானது. அந்த இந்துக்கள் கலாச்சாரத்திலே வணங்கு விதம் உண்மையானது. உண்மை சாமி இருக்கு. எங்கெங்க தெய்வம் துடியா இருக்கோ அந்த ஊர்ல தான் வரும். பாட்டைங்க காட்டி காத்தா சாமி அங்க மங்கமாண்டு ஓச்சுனா அந்த ஊர்ல சாமி ஆடாது. கள்ளிச்சேரி காளிமுனியந்தா கருங்குளத்தூர் கிராமத்துக்கு வந்துதானே நிக்கிறானையா. கருங்குளத்தூர் கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் தத்துருமா ஆடோதையா. சாமி ஊரா கண்ணு முன்னே நிக்கிது வாரையா. இந்த சாமி ஊரா கண்ணு முன்னே நிக்கிது வாரையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. 18 படிகரம்பா 18 படிகரம்பா 18ஆம் படியா அழகு மலை எல்லைய விட்டு கருங்குளத்தூருக்கு வந்துதானே நேராச்சியா. கருங்குளத்தூர் கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் வீராம் குறையலையா. சாமி பூரா அல்வாக்கு சொல்லுதோ இந்த சாமி பூரா வீராம் குறையலையா. அதுக்கு அடுத்தபடியாக ஆடல் அரசி அபிநய சுந்தரி நல்ல ஒம்பலை ஆள் வரிச்சிக்க மாதிரி இருக்கும். ஆனால் எவன் பொண்டாட்டியை தள்ளிட்டு வந்தாங்க தெரியலையே. விதி மணப்பாறை அனிதா லேசுவாசா குனிதா மாடு ஜனகி மணப்பாறை அனிதா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். அனிதா எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தெரியாடி. பாதி நான் பாதி சேர்ந்து முட்டாச்சி வந்தாதி. அரைச்ச மாவ அரைப்போமா, துவச்ச துணிய துவப்போமா, நாம கதைய கேட்போமா, பிள்ளை வளைச்சு பார்ப்போமா. தற்சமயம் ஆடுகளத்திலே அலங்கரிக்க வருக தரக்கூடிய காளை மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனாருடைய காளை. அந்த காளையை ஒரே முனைப்போடு அதை அடக்கிய தீர்வோம், தான் பிறந்த மண்ணுக்கு பெருமை சேர்ப்போம் என்று விளையாட வருகிற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிச்சேரி காளிமுனியன் குழு வீரர்கள். காளையும் சிறந்த காளை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். லாஸ்ட் ஃபார் 5 மினிட் உங்கள் மத்தியிலே நகைச்சுவை நடிகராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்து கொண்டிருக்கிறார் என்னுடைய அண்ணன் மூத்தவன் மருதங்குடி மருதுடைய ஐயனார் பெற்றவன் அருள் பெற்றவன் மருதமணி அவர்கள். இன்னும் 5 நிமிஷத்திலே பப்புனாக நடிக்க காத்து கொண்டிருக்கார். கருங்குளத்தூர் எம் செல்வகுமார் அண்ணன் முட்டனாக்கு முண்ட சிவகுமார். நீ தானடா அப்படி சொன்ன. கருங்குளத்தூர் சரி ப்ரோ. கருங்குளத்தூர் அண்ணன் சிவகுமார் சார்பாக அன்பாலயத்துக்காக 1001. இப்போத்தான் அந்த மேடையில் 1000 ரூபா வந்திருக்கு. விதி இந்த கொட்டை ஓட்ட ஆள் நேரம் சரியில்லை. என்ன நேரத்தில் போட்ட கெடுகு இல்லைடா தட்டி தானா என்ன ஓட்டாலும் சரி. இந்த மஞ்சள் சட்டை நாடகத்தை கருத்து போடுவேன். இவனை இடம் பெயர்க்கிறது நல்லது. ஓடிக்கிட்டு தம்பி தலை விபூதி அள்ளி போட்டேன்னு வை கோடாங்கி ஓதம் 12 டன் ஆகி போவோம். போய் கம்மாய்க்குள்ளேயே மிதத்திலே தெரிவேன். பேசாமல் இருவேன் முண்டை. எதில் விட்டேன்? வாயில. நன்றி. ஆறு கடலாமையா நான் தாண்டா. தெல்ல தெளிவாக ஒலி ஒலி அமைத்து கொண்டபோது பிரபாகரன் ஆடியோ சனவெளி உரிமை நாகராஜ் சேர்த்துக்குங்க. அப்புறம் பிரபாகரன் ஆடியோஸ்
சனவெளி உரிமை நாகரத்னம். இந்த வெட்டவெளி போட்டதில் தான் இந்த மைசெட்டுக்கு இன்னர்லாம் கிடைக்கல. ஏன்னா ஊருக்குள்ளே போட்டால் அந்த செவரும் கௌரமாக இருக்கும், வீட்டு கட்டடம் அது அதிரும், இன்னர் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். இந்த வெட்டவெளி பொட்டலில் இவ்வளோ சிரமம் போட்டு அமைத்த உங்களுக்கு எம்கேஆர் வாழ்த்துக்களையும் பாராட்டுகிறேன். வாழ்த்து நல்லா இருக்கணும். நாடகத்தை காண எப்படி இந்த மேடையை கவுத்து விட்டு போயிடுவேன். நிற்கிற 50 ஆள் இதுவும் தெரியலையே. ஏன்னா அந்த பெட்டிக்காரனை தூக்கி விட்டு கூட ஏதாவது பண்ணி விட்டு போ. என்ன ஒன்றும் பண்ண முடியாது. இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள் கிராம பொதுமக்கள், இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் மகளிர் மன்றம் கருங்கலத்தூர். இங்கே என்னதான் நடித்தாலும் என்னை போன்ற நாடக நடிகர்களை உலக தமிழர்களுக்கெல்லாம் கைபேசிக்கு கொண்டு செல்வது எது என்றால் யூடியூப் சேனல் தான். தம்பிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். கனி பிறந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் அருகாமல் உள்ள கீழே கொடும்பலூர் மண்ணின் மைந்தன் தம்பி கனி. வாழ்த்துக்கள்பா. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன், என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் குருநாதர். குருநாதருடைய வாயில் எந்த மாணவனும் வார்த்தையை தவறாக பயன்படுத்தி வஞ்சு விட்டா அவன் காலத்துக்கு உருப்பட முடியாது. எங்கள் வாத்தியார் பாடம் எழுதும் போதே எங்கள் அப்பாட்ட சொன்னார், இவன் உலகம் திரும்பி பார்க்குற ஒரு நடிகனா ஒரு நாள் வந்து நிற்பேன். அந்த இடத்தை பிடித்தேன். மக்களுடைய அன்பு நாள். எங்கள் வாத்தியார் பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணியையா மாணவனும், நாம் பிறந்த என் சொந்த கிராமம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலது உரமாக 600 வருஷம் உடமறந்தாம் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே நான் பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் உள்ள நொச்சிகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர். எங்கள் சொந்த பந்தம் எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து மாட்டு வண்டி கட்டி 18ஆம் படியானுடைய பாதத்துக்கு கீழே படுக்க போட்டு வச்ச பேர் தான் சின்ன குழந்தைல எனக்கு ராதாகிருஷ்ணன். எங்கள் அண்ணன் தம்பி எல்லாருமே கூப்பிட்ட பேர் 3 எழுத்துல என் தலையெழுத்தையே மாற்றிருச்சு. எம். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாளா? MKR. கொண்டா காசை நீ மன மாதிரி கொண்டு போனா போயிடுவேன். என்ன பானிபூரி அட்டையில எழுதிட்டு வந்திருக்க? அண்ணே இந்த அங்கே அண்ணே கொண்டா வாங்கண்ணே. கோனரி அந்தல் பூசாரி தெய்வத்திரு வி சுப்பிரமணிய தேவர் அவள் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 1001. தம்பி அந்த தம்பி தானா? கொடுத்து விட்டு திரும்பி பார்க்க வேற ஆள் காசை வாங்கிட்டு வந்தேன். இவ்வளோ நேரம் வந்துட்டேன். அங்கே வாடா. ஏன்டா அதுக்கு உனக்கு இவ்வளோ தும்புறாடா? இங்கே வாடா. இந்தா இப்படின்னு இருக்கிறாரு. ஆமாம் பெரியத்தாள் சேட்டுமையன் 12 லட்சத்தை இறச்சிட்டேன். விதி. வாங்க மச்சான், நல்லா இருக்கீங்களா? என்ன மச்சான் மடுவு அல்லுதே மச்சான்? மணிக்கு 20 லிட்டர் கறப்பாரு முத மச்சான். சொல்லுங்க மச்சான். கருங்குளத்தூர் கிராம மக்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த RS மங்கலம் தாலுகாவிலே முதலாக கிருஷ்ணன் ஆலயத்தை எழுப்பிய கிராம மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எப்பொழுதுமே நம்மளது எம்கேஆர் அவர்களின் விழாவிற்கு அப்பாயின்மெண்ட் கேட்டால் எப்போதுமே இல்லைன்னு சொல்கிற மச்சான் எம்கேஆர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் இந்த பொன்னாடையை புகழாடையை போர்த்தி கொண்டு இந்த அன்பாலயத்திற்கும் 500 ரூபாய் அன்பளிப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட கிராமம் வந்துட்டு RS மங்கலம் பேரூராட்சி கவுன்சிலர் கீழக்கோட்டை கிராமம். நன்றி, வணக்கம். கீழக்கோட்டை ஊரம் சொந்தக்காரர் இருக்கா? கட்டனூர், வெள்ளருந்த, கருவிக்காடு, பூதவைய அம்புடி சொந்தக்காரர் இருக்காக. பருப்பு வேகலையே. நன்றி மச்சான். தொடர்ந்து உங்க பணி சிறக்கட்டும். வளகாப்புக்கு வர முடியல. மருமையை பிறந்தா வந்துடுறேன் மச்சான். சரி மச்சான், வாங்க மச்சான். அவருக்கு எதை சொன்னே தெரியல. அவர் மாமே மச்சிங்கிறதே விளையாட முடியும். அதுதான் பாசம் மச்சான். அடுத்த வருஷம் இந்த தொகுதியில் MLA உங்களை ஆக்குறேன். மச்சான், இந்த தொகுதியில் யார் அமைச்சர்? காசை வெட்டி போட்டுறாம. நன்றி நன்றி. என்னப்பா உன்னை எதில் ஏத்தனா?
உன்னை லாரியில் ஏற்றுறேன். லாரி மேலே நீ ஏற மாட்டேன், உன் மேலே லாரி ஏறும். தம்பி அந்த கொப்புளிச்சு விடு, அனலை கக்கி விடு. போயிட்டு வரேன். பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு ஏன்னா பொம்பளை பிள்ளைய கூப்பிடுற போலேன்னா அதுக்குள்ளே குழஞ்சு போயிடும். மருதமணி எதாவது பண்ணி விட்டுருவேன். ஏன்னா காம முத்திரு மாத்திரை ஓட்டேன் அப்பே. நீங்க எல்லாருமே ஐயா எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு என்ன செல்வம் பொங்கி வழியணும். எல்லாருமே நல்லா இருக்கணும். நம்ம நாடு எங்க செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லாருமே நம்ம ஜாமீனுடைய அருளோடு 100 ஆண்டு காலம் உடம்புல நோய் வராம யார்கிட்டையும் 10 பைசா கடை வாங்காம நீங்க எல்லாருமே 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். அருமையான ஒரு பாடல், உண்மையுமே நல்லா இருக்கு. அப்புறம் மாமா, அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க மண்டைக்கு ஹெல்மெட்டே தேவையில்லப்பா. விழா கமிட்டி யாராச்சும் வாங்கினேன். ஒரு கத்திக்கிட்டே இருக்காப்புல சைடுல என்னன்னு கேளுங்க. இந்த பேச்சு குத்திருக்கீங்களா நீங்க? வாங்க, அவங்க தான் விழா கமிட்டி. கோச்சுக்காம வாங்க, வேற ஏதாச்சும் ஒன்று பண்ணி விடுங்க. ஏன் அந்த சீன் நிக்கிறவங்க எல்லாருமே கிட்ட வரலாமே? பாவம், ஏன் அவங்களுக்கு தொந்தரவு? எல்லாருமே வாங்க 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 வாங்க. விடியல தான் நாளைக்கு 8 மணி வரையும் நாடகம் நடக்கும். வாங்க இப்படி வாங்க. ஏன்னா நீங்க வாட்டில் அதை பிடிக்க இதை பிடிக்க மொத்தமா தள்ளி விட்டு போயிடாதீங்க. அதான் ஒரு பெரிய பிரச்சனையே. அப்புறம் அப்போ நல்லா இருக்கீங்களா? அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க? ரசிகர் நீங்களே எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஏன் இவ்வளவு கூட்டம் வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொன்னா தான் என்ன உட்காந்துருக்கீங்களா ஏன்னு கேட்குறேன். அப்புறம் அண்ணன் அப்போ நீங்களே எப்படி நல்லா இருக்கீங்களா? இங்கிட்ட அப்படித்தான் இருக்கீங்க. இங்கிட்ட ஏன் அப்படி? எங்க அண்ணன் ஒளிபெருக்கிய காணமே? ஒளிபெருக்கி ஏன் இப்போ சிரிச்சாதான் என்ன? கடைங்கிட்ட நான் வாங்கியிருக்கேண்ணா உருன்னு நீங்கள் இருக்கீங்களே ஏன் அப்படி? வந்தமா பட்டுமா படமா இருக்கட்டும், நமது பணியை இந்தா சொல்லிடுறேன். கேபி எர்த் மூவர்ஸ் கோவிந்தமங்கலத்தை சேர்ந்த எனது அன்பு அண்ணன் எனக்காக 101 அன்பளிப்பு கொடுத்த அண்ணாவுக்கு நன்றினே. அண்ணனுக்கு அமைப்பு அப்படிதான். இழந்த பால தோப்புதாண்டா நாயரி 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 நாயரி. உங்க நாலு பெட்டை இன்றைக்கு குளுக்கட்டுமா? எங்க அண்ணனை நீங்க போட்டு குளுக்குறீங்க. ஹலோ மிஸ்டர், பெட்டி அருமையா வாசிக்கிறீங்க, பாடல் அருமையா பாடுறீங்க. ஆமா, அவங்க எனக்கு யார் தெரியுமா? மாமா, கூட பிறந்த சகோதரன். ஐயா என்ன என்ன காதல நெருப்பொடி கிளத்துடைய போட்டாங்க. இழந்த
பக்கம் ரொம்ப நன்றி, சூப்பர். ஒளிபிரிக்க அதை விட நல்லா இருக்கு. உண்மையுமே இவ்வளவு பெரிய பொட்டல்ல இந்த அளவுக்கு ஒளிபிரிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். நாடகத்துக்கு வந்தோமா, டேபிள் சேர் கொடுத்தாங்கன்னா நாடகத்தை ஆரம்பிச்சோமா நம்ம 6 மணிக்கு முடிச்சுட்டு போயிடுவோம். அக்கா அது என்ன சாமி? எனக்கு ஒரு சந்தேகம்க்கா. ஏமா எங்க 4 பேத்துக்கும் அழகா அப்படி கையெடுத்து வணக்கம் வச்சு கும்பிட்டீங்க. ஆமா, மைக்குக்கு மட்டும் ஏன் இப்படி வணக்கம் வைக்கிறீங்க? ஏப்பா நீங்க 4 பேர் இப்படி உட்காந்துருக்கீங்க அழகா. சரி. அதுக்காக 4 பேத்துக்கு இப்படி சொல்றேன். சரி. ஒளிபிரிக்க எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. அதனால வணக்கம்னு சொல்ல வரேன். அண்ணே மிருதங்கர் அண்ணன் நீங்க சொல்லுங்களேன். சரி ஒளிபிரிக்கி உண்மையிலுமே சூப்பரா இருக்குப்பா. இனிமேல் நீங்க அண்ணன் சொன்னீங்க அண்ணன் ஜீவ சமாதி ஆயிரும்க்கா. ஒன்றும் பிரச்சனை, ஏற்கனவே அப்படித்தான் உட்காந்துருக்காப்புல. ஒளிபிரிக்கி சூப்பரா இருக்கு. கல்யாணம்லாம் உங்களுக்கு ஆயிடுச்சா ஆகலையா? ஐயோ சிரிப்பா பாரு, சீச்சிக்கா ஒரு சைஸாவே சிரிக்கலையாப்பா. பேரம்பேத்தி எடுத்திருப்பாரு அவர்கிட்ட போய். தம்பி அவங்க இல்ல நிக்கிறா பாருங்க, அவங்களா? அவங்க பேரம்பேத்தில அது பார்த்தா தெரியலையா? ரசிகர்கள் இப்படித்தானே இருக்க வேண்டும். அளவு கடந்த கூட்டமா இருக்க, பின்னாடிலாம் வண்டி அளவுக்கு மீறி நிக்குது பாப்பா. விடிய வரைக்கும் ரொம்ப பொறுமையோடு இந்த வழியில் நடத்தி கண்டிகளுக்கு மாதிரி எப்பெல்லாம் இருக்கிறீங்களா? பூங்குயிலே பூங்குயிலே நான் எத்தனை நாளாக காத்திருந்தேன் மிருதங்கண்ணே. பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திருந்தேன். பூங்குயிலே பூங்குயிலே நான் எத்தனை நாளாக காத்திருந்தேன். இங்கே வாடாதோ சட்டு, நாளான கண்ணே இங்கே வாடாதோ சட்டு. பூங்குயிலே 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 எத்தனை நாளாக காத்திருந்தேன். கூட பிறந்த சகோதரன் மிருதங்கர் மட்டும்தான். எனக்கு அவருக்கு ஒரு ஒற்றுமைகள் இருக்கு. என்ன வரும்போதான் வேலை 2 பேரும் மடியில நீங்க படுக்க அவங்க படுக்க 2 பேரும் தெய்வத்து மேல சத்தியம் பண்ணி சொல்லு. அவர் மடியில நான் படுத்தேன், அவர் ஏன் மடியில படுத்தேன். இப்படிதானா? இல்லக்கா, கண்ணை மூடி கனவு கண்டக்கா. நீங்க நினைக்கிறதும் தப்பு. இடுப்புக்கு மேல மாமா மாமா, அண்ணே அண்ணே, இடுப்பு கீழே மாமா. ஆஹா, கை கொடுங்களே. எங்க அக்காங்கிறத நிரூபிச்சிட்டியா? இடுப்புக்கு மேல என்ன முறை? அண்ணன் முறை. இடுப்பு கீழே அத்தான் மாமா. உங்க 4 பேர் வரலாம் நினைக்க வரீங்களா? வாங்க. உங்களுக்கு பேசவே வாய் வரலையே. இது ராத்திரி நேரம். ஒரு தூக்கத்தை காணோம். இது என்னங்க? சொல்லுங்க. கொஞ்சம் சொல்லுங்க. அது ராத்திரி 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 இது ராத்திரி நேரம். தாய் தந்தையெல்லாம் நீங்க தாப்பா. உங்களுக்கு தான் முதல் மரியாதை. மிருதங்கர் சரி சரி, என்ன உயர்ந்ததான் சொல்லி உட்கார. மச்சான் மச்சான்
மணப்பாறை அணித்தா உசிரமாடுது கிளப்புங்கோ ஏ மச்சா 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 ஆசை மச்சானே ஏ மச்சா 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 ஆசை மச்சானே யாலகி செல உமேல நான் ஆசை மச்சானே முட்டு வச்சு பூ முடிச்சு உறவுக்காகடா அன்பிலிச்சு காத்திருந்தி உறவுக்காகடா எப்பதா 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 வருவீங்க அந்த ஒரு நொடி காலம் சிரவாளுது எப்பதா வருவீங்க அந்த ஒரு நொடி காலம் சிரவாளுது ஏ மச்சா 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 ஆத்தி என்னைக்கு டேபிள் குட்டையா இருக்கு இன்னைக்கு நெட்டையா இருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குனே இன்னைக்கு ரொம்ப உயரமா இருக்கு நீங்க ஆடுறீங்களே ஒரு டேபிள் ஆடுங்கப்பா தண்டி ஆத்தாடி எத்த தண்டி ஆளு பார்க்கதான் கருவுண்டு மாதிரி இருக்காப்புல தொழில் புரட்சி முக்குளிப்ப அப்பு அப்பு அருமப்பு உங்கள்ட்ட வரீங்களா அவர் தாங்க மாட்டாரு கும்பிட்டு வேகம்ல அவரு ஆஹா பழைய கம்பெனி ஆமாக்கா உண்மையிலுமே ஒரிஜினல் இது அப்பாட்டு தான் பார்க்கலாம் அப்பாவுக்கா எதை நீங்க சரி 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 நல்ல வேலை நல்ல வேலை எப்ப நீ சொல்ற கணக்கு ஏ ஏ ஏ ஏ சின்ன மச்சான் செவத்த மச்சான் ஏ செவத்த மச்சான் ஏ சின்ன மச்சான் செவத்த மச்சான் ஏ செவத்த மச்சான் மனப்பாற அனிதா யாரு மச்சான் நாங்க மனப்பாற அனிதா யாரு மச்சான் என்னக்கா அது என்ன இந்த மைக் கட்ட நல்லானே கட்ட வார்த்தை பேசுறீங்க மைக்கு ஹலோ ஹலோ ஏ ஏ ஏ ஏ சின்ன புள்ளே செவத்த புள்ளே இந்த மைக் நல்லா சுத்தமா உழுது ஏ ஏ ஏ ஏ சின்ன புள்ளே என்னக்கா அது அப்பா மைக் கட்ட வார்த்தை பேசுறீங்க மண்டே மண்டே அடிக்க இல்ல அவர் ஒயர் ஏதோ மாத்தி கனெக்ஷன் கொடுத்திருக்காரு வீடு எதை மாத்தி சொல்லிருக்கீங்களா அப்பா ஒரிஜினல் ஏப்பா ரெண்டு பேரும் ஒரு திணிச்சாதான் தெரியுறீங்களா இங்கிட்டு ஒரு ஆள் வர்றீங்க இங்கிட்டு ஒரு ஆள் வர்றீங்க ஒண்ணு இல்ல லூஸ் ஆயிருச்சா அத கொஞ்சம் டைட் பண்ண வந்திருக்காரு எதுப்பா லீடா லீட் இல்லக்கா மைக் நழுவிருச்சு இப்படி அது என்ன ஒரு சைஸ் கோணலாவே இருக்குது ஸ்டெடி அப்படி நேரம் இல்லையே இப்படிதான் கிடக்குமா சரி 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 சீச்சுக்க இல்ல கக்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 க
நீங்க நினைக்கிறது வேகமா பைபாஸ்ல போறதுக்கும் ஊருக்குள்ள சுத்தி போறதுக்கு ஒண்ணு கணக்கு இருக்குல்ல. அப்பாலாம் எப்படின்னா ஊருக்குள்ள மெதுவா வேகத்தடையெல்லாம் இருக்கும், மெதுவா ஏறி அப்புறம் இறங்கி அப்புறம் மெதுவா தான் வண்டியை ஓட்ட முடியும். அப்புறம் நீலகண்டனே நீங்க என்ன இருக்கீங்க? இன்னைக்கு வந்திருக்காரு பப்புன். பப்புன் யாரியா? எம் கே இந்த இன்னொரு சூத்து விட்டு வந்திருக்கு. அது யாரு? என்னப்பா அவர் ஏதோ ஒன்று காசு கொடுத்துருக்கா அப்படியே சொல்ல சொல்லி பொழந்துரிய மண்டைய. எம்கேஆரா 2 பேரும் வரட்டு இன்னைக்கு. அவர் 50 ரூபா கொடுத்துருக்காப்ல உனக்கு. சரி 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 ஒழுது தொடச்சுக்கப்பா ஒரு பக்கெட்டு.
லா, 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 லா.